விஜயின் முதல் மாநாட்டிற்கு தடையா? 33 நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுக்கிறது தமிழக அரசு எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். டிவிகேவுடைய இந்த முதல் மாநாட்டிற்கு 33 நிபந்தனைகள் கொடுத்திருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் நடந்த அத்தனை மாநாடும் இப்படி தான் நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரதான் செய்கிறது. அப்படி என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல் மாநாடு அப்படிங்கிறதால மாநாட்டுடைய மேடையும் மாநாட்டோடைய இடமும் வாகன நிறுத்துமிடம் ஆகியவற்றுக்குள்ள வரைபடங்கள்லாம் கொடுக்க வேண்டும். இது நமக்கு நியாயமாக தான் தோணும். 50,000 இருக்கைகள் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளதால் அந்த எண்ணிக்கை அளவிற்கே பாதுகாப்பு. ஆனால் அங்கே வருவது எப்படியும் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் காவலர்கள் 50,000 இருக்கைகள் இருக்கிற அந்த இடத்துக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்பதற்காக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்காங்க. 50,000க்கும் மேலே யாராவது வராங்க அப்படின்னா அங்கே இருக்க தன்னார்வலர்கள், அப்புறம் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு, அதாவது இப்போ எப்படி காவல் அதிகாரிகள் இருக்காங்க அதே மாதிரி அவர்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநாட்டுக்கு வருபவர்கள் 1:30 மணிக்குள்ளே அங்கே வந்துடணும். மாநாடு 2 மணிக்கு மேலே நடக்குது அப்படிங்கிறதால அதற்கு முன்னாடி ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே எல்லாருமே அந்த இடத்துல அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கணுங்கிறாரு. அப்புறம் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து யார் தலைமையில் எவ்வளோ பேர் வராங்கங்கிற அந்த விவரங்கள் எல்லாமே காவல்துறையினர் அனுமதி கேட்டு வாங்க வேண்டும். மாநாட்டிற்கு செல்லும் சாலையை சீரமைத்து வாகனங்கள் சீராக செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா அங்கே வர இடங்கள் எல்லாமே குண்டும் குழியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எதிர்பார்க்க அரசு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை மாநாடு நடத்துகிற காரணத்துக்காக இவர் செய்யணும்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதன் பிறகு அனைவருக்கும் குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும். இது நிச்சயமாக நடக்கிறது தான். கர்ப்பிணிகள், முதியோர்களுக்கு தனி இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டியும் இதுவும் நடக்கக்கூடியது தான். விஜய் செல்லக்கூடிய அந்த வழியின் இருபுறமும் தடுப்பு சுவர்கள் அமைக்க வேண்டும். அதாவது காவலர்களே தேவையில்லை, அந்த தடுப்பு சுவர்கள் போதுமானது அப்படிங்கிற மாதிரி. மாநாட்டு இடத்திற்கு அருகே உள்ள 6 கிணறுகள் வரைக்கும் இருக்காம். அதனால் அந்த இடத்துல ஆட்கள் செல்லாமல் இருக்க தடுப்புகளை கட்சியினரே ஏற்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடி அலங்காரம், அலங்கார வளைவு பதாகைகள் போன்றவற்றை முடிந்த அளவிற்கு வைக்காமல் தவிர்க்க வேண்டும். மாநாட்டில் வான வேடிக்கை, கூம்பு ஒலிபெருக்கம் பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற நிபந்தனை. மழைக்கான முன்னேற்பு நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கணும். ஏன்னா இது மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. முக்கிய பிரமுகர் விஜயுடன் வருவார்கள். அவர்கள் யார் யாருக்கு பாஸ் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை ஒப்படைக்க வேண்டும். அங்கே LED திரைகள் அமைக்க வேண்டும். அனைத்து இடங்களிலுமே CCTV கேமராக்கள் பொருத்தி அதனை கண்காணிக்க ஒரு ஆளை வைக்க வேண்டும். தீயணைப்பு, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களை அனுமதி பெற்று அங்கே நீங்கள் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 33 நிபந்தனைகளை அரசு விதிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து மாநாட்டிற்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முதல் மாநாட்டுக்கு இத்தனை நிபந்தனைகள் வருது அப்படின்னா இனி வரும் காலங்களில் விஜய்க்கான அரசியல் நெருக்கடி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுவதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.